ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெயில் தாங்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தென்னை மரத்துக்கு அடியில் நின்றுட்டு இருக்கிறேன். ஒன்றுமே ஹீட், அவ்வளோ ஹீட்டு பயங்கரமாக இருக்குது. எங்கள் ஊரில் தான் இவ்வளோ வெயிலா இல்லை உங்கள் ஊர்லேயுமா? செய்திலேயே சொல்லியிருக்காங்களாம்மா இன்னையிலேருந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால் பார்த்து கவனமாக இருங்க. அதிகமாக வெயிலில் ட்ராவல் பண்ணாதீங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு காலையில் நேரமாக இல்லைனா ஈவினிங் போல் போய்க்கோங்க. வெயில் அதிகமாக அலையாதீங்க. இங்கே பாருங்க, எனக்கெல்லாம் வெயில் கொப்பளம் இங்கே வருங்க தழும்பு. வெயில் கொப்பளமே வராது. இங்கே பாருங்க, கருங்கரும்புள்ளியே ஃபஸ்ட்டே நம்ம மூஞ்சி இதில் கருப்பு புளி வேறு நிறைய விழுந்துருக்குது. வருங்க, சமையல் என்ன செய்யறதுன்னே தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயிலுங்கிறனால அது ஒரு பிரச்சனை. சமையல் என்ன சமையல் செய்யறது அப்படிங்கிறது அது ஒரு குழப்பம். மழை காலம்னா சூடாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம், காரம் ஏதாவது சாப்பிட்லான்னு தோணும், செஞ்சுருவோம். அந்த வெய்ய காலம் வந்துட்டா கரைச்சி குடிச்சிட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்குது. ஜூஸ் ஐட்டமாக குடிக்கலாம், சாப்பாடே இறங்க மாட்டேங்குது, என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி தான் போயிட்டுருக்குது எனக்கு. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அது இந்த கம்பெனி வேலை செய்கிறவங்களுக்குன்னு, இந்த டிரைவருக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். சக்தி ரொம்பவுமே புலம்பிகிட்ருக்குற அப்படி முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பொருளும் தூக்கி அது ஒரு டயர்டு, அப்புறம் வண்டியும் அவங்களே ஓட்டுறனால ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கனால ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தா. அப்படி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. பார்க்கலாம், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு அந்த டிரைவிங் வேலையை விட்டுறலான்னு யோசிக்கிறேன். அது இப்போவே பண்ணலாமா இல்லை இன்னொரு 10 வருஷம் போகட்டும், ஒரு 5 வருஷம் போய் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் டிரைவிங் போகட்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, குழந்தைங்கள படிக்க வைக்கணும், அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த நிறைய கடனெல்லாம் இருக்குது கொஞ்சம். அதனால் இப்போதைக்கு அந்த ஒர்க்குக்கு போனால் கொஞ்சம் சமாளிக்க முடியும். வேறு வேலையாக இருந்தால் சமாளிக்க முடியாது. அதனாலேயே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இதே ஒர்க் பண்ணிட்டுன்னு சொல்லலான்னு தோணுது. ரொம்ப டயர்ட் ஆகுது, ரொம்ப முடியல அப்படின்னு புலம்புறா. அப்படி எங்கெங்கேயோ போய் எப்படியோ ஏதோ வேலைக்கு போய் கடைசியில் டிரைவர் வேலைக்கு சேர்ந்துட்டு. அப்படி அதுதான் எப்படின்னு தெரில. அதுக்கப்புறமா இங்கே ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கிறது, இதுங்க காட்டுறேன். இந்த இடத்த சுத்தம் பண்ணி ஏதாவது ஒன்று உபயோகமாக பண்ணலான்னு ஒரு யோசனை. இந்த இடத்த தான் இதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி, இடம் ரொம்ப அகலமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சுத்தம் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். சுத்தம் பண்ணி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலான்னு ஒரு யோசனை. பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். முதலீடு அதிகமாக போடாமல் பண்ணணும் ரொம்ப. ஏன்னா நம்ம கையில் இருக்கணும்ல அமௌண்ட், அதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஈவினிங் டைமில் தான் அதெல்லாம் சுத்தம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐடியா பண்ணிவிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறேன். எந்த ஐடியாவும் நமக்கு வரமாட்டேங்குது. இருக்கிற பிரச்சனையில் என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்புறமா இன்னொன்று, சக்தி பண்ண வேலையை பாருங்கள். வண்டிக்கு ஆயில் மாற்றுறதுக்கு ஒரு 300 செலவாகுமா? அதை பண்ணுறதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஃபஸ்ட்டு ஒரு வண்டி வச்சுருந்தோம், ஹீரோ ஹோண்டா. அது அப்படி தான் ஆயில் மாற்றாம விட்டு இன்ஜின் சீஸ் ஆகி அது போயிடுது, சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ இந்த வண்டி ஆயில் மாற்றி கரெக்டாக வச்சுக்கோன்னு சொல்லியுமே கேட்காம இப்போ இன்ஜின் போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இப்போ 15,000 செலவாகுமாம்மா. இதெல்லாம் என்ன சொல்கிறது, நம்ம கரெக்டாக இருந்தால் இந்த லாஸ் எல்லாம் ஏற்படாது. விவரமான பையன் அப்படின்னு சொல்லலாம் வாயில். ஆனால் நம்ம சொல்லி இப்போ என்னங்கிற அப்படி நீ அமௌண்ட் கொடுக்கல, அதனால் நான் ஆயில் மாற்றலை. அந்த 500 300 கூட நான் அமௌண்ட் கொடுக்கணுமோ அவங்ககிட்ட இல்லையாமா. காரணம் என் மேலே. ஃபஸ்ட்டு வண்டி போனப்பவும் என் மேலே தான் காரணம் சொன்னாங்க, இப்போவும் என் மேலே தான் சொல்கிறாங்க. வண்டி ஓட்டுறவங்களுக்கு தானங்க ஃப்ரெண்ட்ஸ் அது தெரியும். அதான் அமௌண்ட்டும் இருக்கும், என்னமோ அவர்கிட்ட அமௌண்ட்டே இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. இப்போ தெண்டை செலவு 15,000. ஃபஸ்ட்டு வச்சுருந்த வண்டி அது 10,000 செலவாகுன்னு அப்போ சொன்னாங்கன்ட்டு சேலே பண்ணிட்டோம். சேல் பண்ணிட்டு இப்போ அது இருந்திருந்தால் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அந்த வண்டியெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சேலே பண்ணிட்டோம் அப்போ இருந்த மைண்ட் செட்டுக்கு. இப்போ இந்த வண்டியும் எனக்கு வர்ற கோவத்துக்கு வண்டியே வேண்டாம், பஸ்ஸில் போ அப்படின்னு சொல்லலான்ட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு இருக்கிற கஷ்டத்தில் இதில் வேறு லாரியெல்லாம் ஒப்படைச்சிருக்குறேன். ஆம்னிக்கு போன வாரம் தான் நான் காசு கொடுத்து அது காயிலெல்லாம் மாற்றணும். 3,500 செலவாச்சு. ஒரு 2 வீலர் பாதுகாப்பாக அது எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு 6 மாதம் கூட ஆகலை, 10,000 செலவு வண்டி இருக்குது அந்த வண்டி. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது காயிலாங்கடைக்கு கூட போட முடியாது, அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. அப்படி ஒரு பொறுப்பே இல்லை. ஒரு சின்னதாக போனால் கூட ரெடி பண்ணி எப்படி புதுசாக மெயின்டைன் பண்ணுறாங்க வண்டி. நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேன். 10 வருஷம் 20 வருஷம் ஆனால் கூட அது புதுசாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி கேட்டகரி கிடையாதுங்க. இருக்கிறதெல்லாம் அழிக்கிறது. பார்த்தா தான் பொறுப்பான பையங்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துலலாம் முட்டாள் தான்.
அடி முட்டாதான் நம்ம சொல்லி 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 என்னாலேயே முடியல. ஆனால் காரணம் நிறைய வச்சுருப்பாங்க, இதுதான் அதுதான் காரணம் வேணால் சொல்லுவாங்க. நிறைய விஷயத்தில் இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோட்டை விட்டுறது. ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்து இப்படி கோட்டை விட்டால் அதில் என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? இப்போது கஷ்டப்பட்டு போய் வேலைக்கு போய் சம்பாரித்து கொண்டு வந்து இப்போ 300 செலவு பண்ணி அப்போவே ரெடி பண்ணியிருந்தால் இப்போ இந்த பிரச்சனை வராதா? எனக்கு சொல்லவே முடியல. காலையிலேருந்து அதே டென்ஷன். என்னடா இப்படி ஒரு மனுஷன், ஃபஸ்ட்டே ஒரு வண்டி துவைச்சி கட்டணும். வேறு ஒரு ஆளாக இருந்தால் ஃபஸ்ட்டே ஒரு வண்டி போயிடுச்சு, நம்ம இதை பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்புறம் ஒரு லைட்டு இண்டிகேட்டர் லைட் உடஞ்சா கூட சரி மாற்று அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அது மாற்றுறது இல்லைங்க. ஆனால் ஒரு பொருள் போச்சுன்னா உடனே செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்கலைன்னா அதை வந்து ரெடி பண்ணுறதே கிடையாது. அதை அப்பப்போவே ரெடி பண்ணி சின்ன சின்ன விஷயத்தை ரெடி பண்ணிட்டேன்னா அமௌண்ட்டும் கொஞ்சமாக இருக்கும், தெரிவிச்சுக்காது அப்படின்னு சொன்னாலும் எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. அது ஃபஸ்ட்டெல்லாம் நான் வீடியோ போட்டுட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த ஹெட்லைட்டவே அந்த டேப் வச்சு சுற்றி வச்சுருப்போம் அப்படி துறை, அதை உடஞ்சி வச்சுன்னா அதை மாற்றலை. கேட்டால் காசு இல்லை அப்படிம்பாங்க. அந்த அளவுக்குமா 300 400 கூட இல்லாமல் போயிடும் ஆயில் மாற்றுறதுக்கு. இதெல்லாம் வந்து கதை சொல்கிறது, மெயின்டைன் பண்ண முடியறதில்ல, கதை சொல்கிறது. இதெல்லாம் தான் டென்ஷன் ஆகுது. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தால் டென்ஷன் ஆகிட்டு எனக்கு. வீடியோவும் எடுக்கிறதில்ல, எதுவும் எடுக்கிறதில்ல. அப்படியே எப்படி சொல்கிறது, கோவத்துலேயே இருக்கிறது. யோசிச்சு என்னடா அப்படின்னு அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருப்பேன். என்னடா இப்படி இருக்கிறாங்க, இப்படி இப்படின்னு அந்த யோசனையாக இருக்குன்னு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், 15,000 தண்டை செலவு அப்படின்னு எனக்கு டென்ஷன் தலைக்கேறிச்சுங்க காலையிலேயே. நேற்று தான் கோவிலுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து இன்றைக்கி அதுவும் போச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, இதுவும் கடந்து போகுன்னு எந்திரிச்சு வந்து வீடியோவாவது எடுக்கலாம். வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எடுத்துகிட்ருக்குறேன். அதான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நைட்டி சேல் பண்ணுறது அது பண்ணுவேன். அதாவது ஏன் ரீஸ்டாக் எடுக்கலை அப்படின்னா வேறு மாடல் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலான்ட்டு. ஏன்னா நீங்களும் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. அது சேம் மாடல் சேம் கலர்ஸே வந்தால் நீங்களும் எடுக்க முடியாது. அது கொஞ்சம் ஒரு 3-4 மாதம் போகட்டும், அதுக்கப்புறம் நைட்டி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அது பண்ணுவேன். இப்போ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். இந்த காலி இடத்துல ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாமான்னு சொல்லுங்கள். நானும் நிறைய யோசித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக இருந்தால் அதை நம்ம சாத்தியப்படுத்திக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து தக்காளி சாப்பாடு, புதினா சட்னி, ரசம் இதுதான் காலையில் செஞ்சேன். மதியத்துக்கும் இருக்குது, சாப்பிட்ணும். அப்பளம் பொரித்து சாப்பிட்டு வெயிலுக்கு வேறு என்னத்து பண்ணுறதுன்னு தெரியல. நைட் ஏதாவது செய்யணும். அம்மா ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்க. குழந்தைங்களாம் விளையாடிட்டு எப்போ பாரு சண்டை 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 தலைவலி எடுத்துக்கிட்டு இருக்குது. சண்டை போட்டே இருக்கிறாங்க 2 பேரும். குழந்தைங்கனாவே அப்படி தானே. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மெயினாக என்னென்னா, நம்ம லாரிக்கு வந்து உங்களுக்கு தெரியும், வாடகை ஏதாவது ரெகுலராக கொடுக்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். தயவு செஞ்சு உங்கள் அப்பா வந்து நான் நேர்லேயே பார்க்க சொல்கிறேன். அந்த மாதிரி ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள், சரிங்களா? ரொம்ப கஷ்டங்கிற அப்படி, ஏன்னா பொருளும் தூக்கிட்டு வண்டியும் ஓட்டுறது கஷ்டமாக இருக்குதுங்கிற அப்படி. அதனால் டிரைவர் கிடைச்சாலும் சொல்லுங்கள். ஒன்றா அந்த வேலை குறையும், பொருள் கூட தூக்கிக்குவார். அப்படி இல்லாட்டி அந்த பொருள் தூக்குற வேலை விட்டுட்டு இந்த டிரைவிங் மட்டும் பண்ண சொல்லலான்ட்டுருக்குறேன். இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலான்ட்டுருக்கேன். ஏன்னா பணத்தை விட நம்மளுக்கு உடம்பு முக்கியம் இல்லை. அதனால் டிரைவர் கிடைச்சாலும் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. அதே மாதிரி இந்த மாதிரி லாரிக்கு தொடர்ந்து ரெகுலராக வாடகை இருந்தாலும் சொல்லுங்கள் தயவு செஞ்சு, ஓகேங்களா? அதை சொல்கிறது தான் வந்தேன். இப்போ நிறைய பேசியாச்சு. என்னத்தை பேசணுன்னு எனக்கு தெரியல. மனசில் பட்டதெல்லாம் சொல்லியிருப்பேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படி மைண்ட் அந்த ரேஞ்சில் இருக்குது, இப்போ புலம்புற ரேஞ்சில் இருக்குது. அதுதான் உங்கள்கிட்ட புலம்பிட்டு இருக்கிற சொல்கிற கால் இல்லாமல். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வீடியோ போடலாங்கிறதையும் சொல்லுங்கள் தயவு செஞ்சு, என்னால் முடியல.